இந்த விழாவிற்கு வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லோருக்கும், பேர் பேர் சொல்லாம எல்லோருக்கும், அண்ட் நான் சின்ன வயசுல இருந்து பார்க்கும் தேனப்பன் அவர்களுக்கும், எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தீவிர கொலை நடுங்க, இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். எனக்கு ஒவ்வொரு படமும் முதல் படம் மாதிரி தான். அண்ட் இதில் நம்ம ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டாக் அபவுட் நம்ம ப்ரொடியூசர் அருள். ஓகே ஓகே மிஸ்டர் அருள் கும்பகோணம். அவர் பேசும்போது சொன்னார், நான் பூ வித்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் பூ வித்துட்டு இருந்தாலும் அவருடைய பண்பாடை நீங்கள் பார்த்தீங்களா? இத்தனை பேருக்கும் இங்கே ஒரு ஷால் போட்டு அந்த மரியாதை பண்ணது. அண்ட் சினிமாவில் இருக்கிற அந்த ஒரு லவ்னால தான் அவர் இந்த சினிமா பண்ணுறாரு. ஒவ்வொரு தடவை என்னை பார்க்கும்போது அவர் அதான் சொன்னார். அவருக்கு இந்த முன்ன பின்ன சினிமா பற்றி தெரியாது, ப்ரொடக்ஷன் பற்றி எதுவுமே தெரியாது. ஹி வாண்டட் டு மேக் எ மூவி. ஸோ அவருக்கு நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அமையணும்னு அந்த கடவுள் வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்டர் நம்ம தினேஷ். நான் எப்போவும் நிறைய படம் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு படம் எல்லா டைரக்டர்ஸுக்கும் முதல் படம். நிறைய டைரக்டர்ஸுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஜென்டில்மேன் கூட அந்த ஒன்று. ஏன்னா அது என்னுடைய செல்ஃபிஷ்னஸ். ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது ஃபுல் ஒரு எனர்ஜியோட அந்த படம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இது. ஸோ அதே மாதிரி தான் தினேஷ் என்னை பற்றி பேசும்போது குட்டி குட்டி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டினாரா திட்டினாரா என்ன தெரியாது. ஆனால் உண்மையிலே ரொம்ப டிஸ்கஷன் நிறைய பண்ணோம். நிச்சயமாக அந்த நேரத்துலலாம் அவருக்கு என்ன கோவம் வந்திருக்கும் எனக்கு தெரியும். பட் என்ன பண்ணாலும் இது ஃபார் த டோட்டாலிட்டி ஆஃப் த பிக்சர். நாளைக்கு மக்கள் ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஒரு டீமாக இந்த படம் நம்ம ஒர்க் பண்ணோம். நிச்சயமாக அவர் சொல்லிட்டு இருந்தார் அவருடைய ஃபாதர் மதர்ன்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சது இது. அவங்க அப்பா அம்மா முதல்ல அவர் தேங்க் பண்ண விஷயமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நிச்சயமாக உங்கள் ஃபாதர் மதர் பெருமைப்படக்கூடிய ஒரு அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க 100%. அண்ட் காட் பிளஸ் யூ வித் ஆல் தட் இஸ் பெஸ்ட். அண்ட் இந்த படத்தில் ஒரு டைலாக் ஒன்று இருக்கு இல்லையா? ஓப்பனிங் என்ன டைலாகு? ஆமாம், நான் எவ்வளவோ கேஸ் பார்த்துருக்கேன், ஆனால் திஸ் இஸ் த பெக்யூலியர் ஒன் அப்படின்னு. நானும் நிறைய படம் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப பெக்யூலியர் படம். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் இதில் எனக்கு. இதில் 3 ஹீரோஸ். எல்லோரும் ஒன்று சொன்னாங்க. ஒருத்தர் ஒரு ஹீரோன்னாங்க, இன்னொருத்தர் இன்னொரு ஹீரோன்னாங்க. இதில் 3 ஹீரோஸ். பிரவீன் அவர் கூட ஹீரோ பண்ணுறாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படின்னா அவங்க அப்பா பேர் ராஜேஷ். அவங்க அப்பா கூட நாங்கள் 4-5 படம் சேர்ந்து பண்ணியிருக்கோம் தெலுங்கு படத்தில். மிகப்பெரிய நடிகர். சின்ன வயசில் அவர் தவறிட்டார். எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அண்ட் ஐஸ்வர்யா, ஷி இஸ் அ வெரி வெரி டெடிக்கேட்டட் ஆக்ட்ரஸ். அதுக்கப்புறம் அவங்களுடைய தமிழ் படங்கள் நான் நிறைய இவங்க எல்லாம் சாரால் சொல்லும்போது அப்போ தான் புரிஞ்சுது, ஐ நீட் டு சி தோஸ் பிக்சர்ஸ். இப்போது ரீசெண்டாக ஒரு தெலுங்கு படம் பண்ணாங்க. அந்த படம் 300 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. ஐஸ்வர்யா பண்ண படம் 300 crores. ஸோ ஷி இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் பர்சன், ஹியூமன் பீயிங். அண்ட் ஐ விஷ் ஹர் ஆல் தி பெஸ்ட். அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுங்க, இவர் தான் ரொம்ப என் கூட ஜாஸ்தி காம்பினேஷனு. தங்கதுரை, எப்போ பார்த்தாலும் யார் என் கூட இருந்தால் தங்கதுரை. நானும் தங்கதுரை தான் நிறைய நடிச்சிருக்கேன் சேர்ந்து இந்த படத்தில்.
அண்ட் இங்கே மேடையில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆல்மோஸ்ட் சினிமா பார்த்துருக்காங்க இல்லையா சார்? நீங்களாம் பார்த்துருக்கீங்க. எனக்கு தான் காட்டல, நானே இன்னும் படம் பார்க்கல, ஒரு டப்பிங்கில் பார்த்ததா. பட் யூனோ 100% வில் பி வெரி வெரி நைஸ். அண்ட் ஆல் தி பெஸ்ட். நிச்சயமாக உங்களுடைய ஆசீர்வாதம், ஒரு அன்பு இந்த படத்து மேலே இப்போ இருக்கணும். எல்லாரும் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஃபுல்லு ஜோஷில் இந்த படம் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் சப்போர்ட். இந்த படம் வெற்றி அடையணும். ஐ ப்ரே காட். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ். ஜெய் ஹிந்த்.